பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த ஹுசைனி ட்ரஸ்ட் பிரசிடென்டாகவும் தமிழக அரசின் சீஃப் காசியாகவும் இந்த ஏற்றமிகு நிகழ்ச்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற ஹுஜைத்துல் இஸ்லாம் மௌலானா குலாம் முகமது மேஹதி கான் சாஹிப் அவர்களே, பேரன்பிற்குரிய ஹிஸ் எக்ஸலன்சி அயத்துல்லா டாக்டர் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அவர்களே, ஜனாப் சையத் சர்வார் சிஸ்டி அவர்களே, ஹுஜைத்துல் இஸ்லாம் மௌலானா அக்சர் அப்பாஸ் ஜனாப் சாஹிப் அவர்களே, மௌலானா மௌலவி அல் ஹாஜி முகமது அக்பர் அலி ஷா அமீத் அவர்களே, ஹுசைனி ட்ரஸ்ட் மூலமாக பல மக்கள் நலப்பணி திட்டங்களிலும் சமூக பணிகளிலும் தொடர்ந்து தங்களை ஜாதி மத மொழி இனம் பாராமல் செய்து கொண்டிருக்கின்ற அதன் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அன்புக்குரிய உப தலைவர் ஜனாப் ஃபசல் அலிகான் சாஹிப் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் ஜனாப் ப்ரொஃபஸர் டாக்டர் சையத் இமிட்டா சாஹிப் அவர்களே, ஜனாப் ஃபசல் அலி கான் சாஹிப் அவர்களே, ஜனாப் முகமது அதில் ஹசன் பிர்தார் அவர்களே, ஜனாப் ஜாவித் ரசா சாஹிப் செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த அன்புக்குரிய தலைமை காஜி அவர்கள் என்னை வந்து அழைக்க வந்தார்கள். அவரை சந்தித்த போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. காரணம் என்ன என்றால், இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வாடிக்கையாக செய்வது வேட்பாளராக நின்றவுடன் என்றைக்கு வெள்ளிக்கிழமை வருகிறது, வெள்ளிக்கிழமை வந்தால் போய் தொழுகை நிலத்தில் ஒரு குல்லா போட்டுக்கொண்டு எல்லாருக்கும் வணக்கம் செய்து ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது 80ஆம் ஆண்டில் இருந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஒரு சம்பிரதாயமாக அவர் வந்தாரா, அவர் வந்து நின்னார், உங்கால் வந்தாரா, உங்கால் வரவில்லையா என்று கேட்பார்கள் என்பதற்காக ஏதோ ஒரு கடமைக்காக வந்து நின்றுவிட்டு அவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்பதை கூட புரிந்து கொள்ளாமல், இவர்கள் யார் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல், எப்படியாவது ஒரு ஓட்டை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருந்த அந்த நாட்களையும் நான் எண்ணிக்கொண்டே, இந்த ஆண்டு இங்கே வந்திருக்கிற என் அருமை நண்பர் ஜோதி சொன்னார், நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்திருக்கிற ஒரு தொகுதி, அவர்களோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது, இந்த வெள்ளிக்கிழமையிலே தவறாது போய் நின்று விட வேண்டும் என்று சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நான் கொஞ்சம் வெளியரங்கமாகவே என்னுடைய கருத்துக்களையும் எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகளையும் சொல்லுகிறவன், இந்த கட்டாயப்படுத்தி கொண்டு போய் நிற்க வைத்து கடமைக்காக கைகளை குவித்து அதனால் ஓட்டு போடுவாள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. நான் ஒன்று தான் செய்வேன், இறைவா அவர்களை என் பக்கம் திருப்பி தா என்று மட்டும் கேட்டுவிட்டு என் வேலையை செய்வேன் என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால், இந்த வாக்கு சேகரிப்பதிலே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களும் சில நேரங்களில் உங்களை போன்று ஜமாத் நடத்துகின்றவர்கள், மார்க்க பெரியவர்கள், இது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அந்த பெரியவர்களுக்கு பல சங்கடங்கள் இருக்கும். அதில் யாரையும் நாம் சங்கடப்படுத்தி விடக்கூடாது என்று நினைப்பவன் நான். ஆனால் சிலர் உரிமையோடு நம்முடைய கல்லூரி சாலை காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜனாப் கே வதூத் பாய் ரொம்ப எனக்கு 50 ஆண்டு காலமாக பழக்கம். அவருடைய மசூதிக்கு மட்டும் அவர் என்னை அழைத்தார், போனேன். அப்படி கட்டி அரவணைத்து கைகளிலே முத்தம் கொடுத்து எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போது நான் என் உள்ளத்தில் நினைத்து கொண்டதெல்லாம் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி தான் நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக இந்த நிலைமை இப்போ இல்லை.
ஒரு 40-30 வருடத்துக்கு முன்பாக இந்த நிலைமை இப்போ இல்லை. இப்போது ஒரு மாறுபட்ட சிந்தனையும் மாறுபட்ட சூழ்நிலையும் மாறுபட்ட எதிர்ப்பும் மாறுபட்ட கோணத்தில் நம்மை பார்க்கின்ற பார்வையும் வேறுபட்டு நிற்கிறதே என்ற கவலை எனக்கு இருக்கிறது. அந்த கவலையின் காரணமாக இது சரியான வழிநடத்துதல் இருக்க வேண்டுமே என்கின்ற அந்த உந்து சக்தியின் காரணமாகவும் அவர் அழைத்த போது நான் வருவதற்கு மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். அதிலும் குறிப்பாக அவருடைய அழைப்பதில்லை போட்டிருக்கிறார்கள், காட் ஆஃப் ஆல் இஸ் ஒன், ஹோல் ஹியூமனிட்டி ஒன் ஃபேமிலி, டு கமமரேட் தி martyrdom of Hazrat Imam Hussein, grandson of the Holy Prophet. 82வது ஹுசைன் டே என்று போட்டார்கள். இப்போ நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிற அவரை பற்றி, அவர் நடத்திய உரிமை போராட்டத்தை பற்றி, களத்திலே அவர் மாண்டதை பற்றி தொடர்ந்து உங்கள் பிரார்த்தனைகளிலும் கூட்டங்களிலும் ஊர்வலங்களிலும் பல்வேறு வகையிலே அதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வா ரஹமத்துல்லாஹி வா பரக்கத்து என்று நான் சொல்லுகிற அந்த வணக்கத்தை நான் முதலிலே கூடுகிற போது என்னுடைய சிந்தனை எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்று நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய இமாம் ஹுசைன் அவர்கள் நடத்தியது ஏதோ ஒரு போர் என்பதை பற்றி, அது போர் ஒரு போர்க்களம் என்பதாக யாரும் கருதிவிடக்கூடாது. மனித குலத்தில் இறைவன் தந்திருக்கிற இந்த நிறை வாழ்வில் இந்த மனிதர்கள் பெற வேண்டிய உரிமைக்காக, நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் அளித்த அருட்கொடைதான் இமாம் ஹுசைன் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். அது ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக அதை செய்தார், அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக செய்தார் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. அவர் உயிர் தியாகம் செய்தார் என்றால் நீதியை நிலைநாட்டுவதற்காக. இந்த கர்பலா என்பது யுத்தம் அல்ல என்று நான் சொன்னேனே, அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு எந்த தியாகமும் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார் என்பதைத்தான் அந்த வரலாறு குறிப்பிடுகிறது. மனித மனசாட்சியின் ஒரு நிகழ்வாக அதை கருத வேண்டும். என்ன நடந்தால் நமக்கு என்ன, நாம் நம்ம குடும்பமும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொண்டால் போதும் என்கின்ற அந்த சிந்தனையை விடுத்து மனிதகுலம் நீடித்து நிலைப்பதற்கு, உரிமையை நிலைநாட்டுவதற்கு, மனித மாண்பு காப்பாற்றப்படுவதற்கு இமாம் ஹுசைன் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை நமக்கு தந்தார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னேன், இறைவன் தந்திருக்கிற அருட்கொடை இமாம் ஹுசைன். அதனால்தான் காலங்காலமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், அது இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சபையில் பெருகில் இருக்கிற இந்துக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதிலும், ஒரு சகோதர மனப்பான்மையோடு அவர்கள் நடத்த வேண்டும் என்பதிலும் இஸ்லாமியருடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் சுதந்திர போராட்டத்தில் இந்த மண் என்னுடைய மண், இந்த மண் நிலைக்க வேண்டும், அந்நியருடைய ஆதிக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர் பங்கு என்று. அதை படித்தோமானால் நமக்கு என்ன, மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றால், இந்த மண்ணின் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும், மண் மீது வைத்திருக்கிற அந்த மாண்பு யாருக்கும் குறைந்தது அல்ல என்பதை வெளிக்காட்டுகிற விதத்திற்காக நான் சொல்கிறேன். இஸ்லாமியர் அத்தகைய ஒரு மாபெரும் பணியை சுதந்திர போராட்டத்திலே ஆற்றினார்கள். இன்றும் இப்போதும் எப்போதும் 82வது ஹுசைன் டே கொண்டாடுது, அதை நினைவிலே வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், எந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அஞ்சாவது களத்தில் அவர் நின்றாரோ, அதை ஒரு போர்க்களமாக கருதாமல் மனித மாண்பு, தர்மம், நீதி, உண்மை நிலைக்க வேண்டும் என்று நின்றாரோ,
அதே போன்ற நிலைமை எப்போதும் ஏற்படலாம். அப்போ நாம் வீட்டில் உட்கார்ந்துருப்போமா? நம் கருத்துக்களை தைரியமாக சொல்லுவோமா? நம் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதை சொல்வதற்குரிய தைரியத்தை ஆண்டவன் தர வேண்டும் என்று பிரார்த்திப்போமா? எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் நமக்கேன் என்று ஒதுங்கிக் கொண்டால் நீதி தர்மம் நிலைக்க மாட்டாது, நீதி தர்மம் நிலைநாட்டப்பட மாட்டாது. தவறு என்று தெரிந்தால் அது எந்த கோணத்திலே இருந்து வந்தாலும் நீதிக்கு புறம்பாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் மனசாட்சிக்கு புறம்பாகவும் மனித மாண்புக்கு புறம்பாகவும் ஏதேனும் ஏற்படுமேயானால் அந்த காலகட்டங்களில் இறைவனை நோக்கி பார்த்து, உன் பலத்தோடு உன் கிருபையோடு உன் அருளோடு நான் செய்ய முற்படுகிறேன், நீ எனக்கு துணை நிற்பாயாக என்று சொல்லுகிற தைரியம் இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புவார். அதற்காக தான் நான் சொன்னேன், கர்பலா என்பது ஒரு யுத்தம் அல்ல, ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக, ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. மன்னராட்சிக்கு எதிராக தான் நினைத்ததை மட்டுமல்ல, இந்த வையகம் நினைத்ததை, மக்கள் நினைத்ததை முன்னின்று செய்யக்கூடிய அந்த தெம்பும் துணிவும் இறைவன் அவருக்கு அளித்திருந்த ஒரு அருள்கொடை. அதனால்தான் இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து மார்க்கத்தை பெரியவர்களால் ரொம்ப அற்புதமாக அந்த உணர்ச்சி பொங்க பேசினார் என்பதுதான் எனக்கு புரிந்தது. ஆனால் மொழி புரியாத காரணத்தினாலே நான் கூட பக்கத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருந்தேன். இதையெல்லாம் கொஞ்சம் மொழிபெயர்த்து எனக்கு தந்தால் இன்னும் கூட உங்களை பற்றி, நம்மை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குமே என்று நான் கருதினேன். ஏனென்றால் மொழி நம் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக. ரொம்ப அடுத்த முறையெல்லாம் இப்படி நீங்கள் ஏற்பாடு செய்கிற போது என்னை போன்று உங்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மொழிபெயர்ப்பு, அவர் பேசிய பேச்சினுடைய சுருக்கம் இதுதான் என்று சொன்னால் ரொம்ப தெளிவாக இன்னும் கூட வெளிப்படையாக மற்றவர்களுக்கும் அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கருதுகின்றேன். 82வது ஹுசைன் டே நடத்துகிற நம்முடைய ஹுசைனி ட்ரஸ்ட் அவர்களை நான் பாராட்ட வேண்டும். வந்து உட்கார்ந்த போதும் முன்னாலும் அவர்கள் செய்கிற நற்பணிகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். பள்ளிக்கூடம் நடத்துவது, வருங்கால தலைமுறை, இளைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டுகிற ஒரு அக்கறை, ஒரு சமூக பிரஞ்சை. இந்த சமூகத்தில் ஜாதி மத இன மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதை வலியுறுத்துகிறது தான் இஸ்லாமே. அதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு கூறுவாயாக என்று பைபிள் சொல்லுகிறது என்றால் அனைவரையும் சகோதரத்தோடு பழகு என்றுதான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அதை தான் இன்னொருத்தர் எனக்கு அனுப்பினார். நான் வந்து பேரவையில் பேசிய பிறகு ஒருத்தர் அனுப்பினார், அடுத்த முறை நீங்கள் பேசுகிற போது பகவத்கீதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று புத்தகம் அனுப்பினார். நான் சொன்னேன், நல்லதை யார் சொன்னாலும் இந்த சமூகத்தை, இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துமையானால் அதை நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அது இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடுமானால் இன்னும் உறக்க சொல்லுவோம். தப்பு என்ன இருக்கிறது? தி அல்டிமேட் எய்ம் என்ன? இந்த சமூகம் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். ஜாதி மதங்களை கடந்து, மொழியை இனத்தை கடந்து இருக்க வேண்டும். அந்த அன்பு ஒன்றுதான் நிலைக்கும் என்பதை உணர்த்த வேண்டும். அதுதான் மார்க்கம் போதிக்கிறது. எல்லா மதமும் அதுதான் போதிக்கிறது. குறிப்பாக இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. பல்வேறு நிலைகளிலே நீங்கள் ஆற்றி வருகிற நல்ல பணிகளையெல்லாம் நான் அறிவேன். அதற்காக நம்முடைய சீஃப் காசி அவர்களுக்கும் இந்த ஹுசைனி ட்ரஸ்ட் நடத்துகிற நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 82வது ஹுசைனி டே என்பது ஒரு போர்க்களத்தை நினைவுபடுத்துவதற்காக அல்ல. இன்றைக்கும் உரிமையை, மக்கள் மாண்பினை, தர்மத்தை நிலைநாட்டுகிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த கடமையை நோக்கி வீறு நடைபோட்டு வெற்றியோடு செய்வோம் வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு நாளாக இதை நான் கருதுகின்றேன். இறைவன் தருகிற அந்த அழைப்பை உள்ளத்திலே ஏற்போம். அவர் விரும்புவதை இறைவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம் வாருங்கள் என்று கேட்டு, இந்த நல்ல வாய்ப்பிற்காக உங்கள் சீஃப் காசி அவர்களுக்கும் ஹுசைனி ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளுங்கள். தேவை ஏற்படுகிற போது அடையுங்கள், வருவேன். உணர்வுபூர்வமாக உங்களோடு பணியாற்றுவதற்கு, இணைந்து நல்ல பணிகளை செய்வதற்கு, இந்த சமூக ஒற்றுமைக்கு, மத நல்லிணக்கத்திற்கு நீங்கள் எதை செய்தாலும் என்னுடைய உதவுகின்ற கரத்தோடு உங்களோடு இருப்பேன் என்பதை நான் இங்கே சொல்லி இந்த வாய்ப்பளித்த பெரியவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Rambo Nandri, Thiru John Christian Devaram Prabhakar Sahib, thank you so much for your inspiring speech and the way you have talked about Hazrat Imam Hussain. We are really grateful to you, sir, again for gracing this occasion, and under your dynamic leadership in this constituency, we hope that our community as well as the Hussaini Trust and our Hussaini School, which is one of our mainstays, stays forever because it's an institution which is over 50 years old, and we would like the school to continue. We have more than 500 students studying in this school right now. The next item on the agenda, sir, is given to Anachis like me to talk about the achievements of the Hussaini Trust. I will just take 2-3 minutes of your time. आप लोग तो सब जानते ही हैं कि हुसैनी ट्रस्ट क्या करता है, लेकिन यहाँ बैठे हुए मुख्सिस मेहमानात के लिए, खुसूसी से हमारे चिश्ती साहब के लिए और हमारे स्पीकर साहब के लिए, I'll take 2-3 minutes of your time. First of all, I don't like this word achievement of the Hussaini Trust. I want to rephrase that word as services rendered by the Hussaini Trust. We don't achieve anything. We do service, and the Hussaini Trust runs a Hussaini home, sir, in Ramapuram, which has got more than 50 inmates. It's managed by 5 staff members with a spiritual person also, and we have students from all over the country and also from Tamil Nadu who are occupants and inmates of this Hussaini home, and they study in our own Hussaini school, and some of them are in the colleges also. They have become engineers. They have attained a lot of glory in their life, and we hope that this Hussaini home reaches greater heights in future. Now coming to the Hussaini school, sir, as I told you, we presently have more than 500 students, both boys and girls coming from mostly marginalized society, but we give service to all of them without any discrimination of caste, creed or community, sir. We also have a huge playground which we have recently made it into a cricket pitch, and a lot of our tournaments have been held there. Corporates from nearby neighborhoods are also using our cricket ground, and our community teams are also playing cricket matches over here because we believe that a healthy mind is a healthy body, and our Hussaini Trust itself conducted a cricket tournament very successfully, which was basically handled by Mr. Tabrez and Mr. Zahir, who are our committee members, and cash awards and trophies were also distributed, sir. The academic year, I have stated that this particular year the trust is very glad to announce, हम बहुत निहायत खुशी के साथ ये आप लोगों को सामने को ये बताना चाहते हैं कि this year we have introduced an educational scholarship, sir, and from our community we have received more than 500 applications, and without discriminating anybody, all these 500 students, of course we cannot pay the entire fees, but we are paying a substantial amount so that it eases the burden of some of the parents and the students who will, take education to the next level and achieve great height, because all of us believe that unless the community is educated, community cannot come forward. Education is the foremost in humanity, and education is what makes a person a complete human being. With these few words, I can go on and on about the activities of the Hussaini Trust. Most of our general body members know this. I only request the general body to be more proactive. We have a website which is fully functional. Please, whatever you people have, you can have a two-way traffic talking to us and keep us accountable, because members of the trust, as I've always said, we come for a period of 3 years. It doesn't mean we can do whatever we want. We want the general body and the community to ask us questions, make us accountable, so that we are able to answer them and try to do this to the best of our ability. Thank you very much, Samin, for giving me a patient hearing, and I now request our chief guest of the evening. Zarur, sir. Please, please. ரொம்ப சிறப்பாக
தாங்கள் செய்து வருகிற சமூக பணிகளை வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி, குறிப்பாக பள்ளிக்கூடத்தை பற்றி, விளையாட்டு மைதானத்தை பற்றி, கார்ப்பரேட்டர்லாம் இப்படி வந்து கிரிக்கெட் விளையாடு என்று சொன்னார்கள். அது இன்னும் எனக்கு பிடித்தமானது என்ன என்றால், இந்த ட்ரஸ்ட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வெளியரங்கமாக டிரான்ஸ்பரண்டாக செய்கிறோம் என்று சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். என்ன காரணம் என்றால், இப்போ நான் அவர் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னேன், நிறைய பணி செய்கின்றீர்கள், என்னால் இயன்றது என்று சொல்லி உங்களுடைய இந்த உசேனி ட்ரஸ்ட்டுக்கு இந்த நாளில் ஒரு 50,000 ரூபாய் நன்கொடையாக நான் தருகிறேன். என்னுடைய பங்களிப்பதில் இருக்க வேண்டும். இல்லை, குறிப்பாக இந்த வெளியரங்கம் என்று நீங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சி பற்றி சொன்னீர்கள். இந்த டிரான்ஸ்பரன்சி பற்றி சொல்கிற நேரத்தில் ஒன்றை நான் மனதில் எண்ணிக்கொண்டேன். என்ன என்றால், இப்போ நியூ கவர்மெண்ட் ஹஸ் கம், புதிய அரசாங்கம் கிடைத்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை முதல்ல சந்தித்த போது ஜனவரி 2ஆம் தேதி தான் சந்தித்தேன். இறைவன் அருளால் அவர் என்னை உடனே எம்எல்ஏ ஆக்கினார், சபாநாயகர்லாம் ஆக்கிவிட்டார். அதுக்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் அவரை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்ன என்றால், ஒரு மனித நேயத்தோடு ஒரு மனிதர் இருக்க முடியும். அதான் அவர் சொன்னேன், என்னை அரசியலில் முதல்ல 28 வயசில் எம்எல்ஏ ஆக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை பார்த்த சந்தோஷம் என் மனதில் இருக்கிறது என்று நான் சொன்ன காரணம் என்ன என்றால், ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் எளிமையாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன வாசகம் எனக்கு என்ன பிடித்தது என்றால், நான் ஒரு கொள்கையை சொல்லிவிட்டார், அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார். கடைசி வரைக்கும் நின்றார். அது எனக்கு அவர் மனதில் ரொம்ப பிடித்தது. நம்பர் 1. 2வது, இந்த கவர்மெண்ட் மஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட், வெளியரங்கமான அரசாங்கமாக மறைச்சி செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இப்போ நேற்று முன்தின ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெரிய தொழிலதிபர், தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தொழிலதிபர், அவர் என்ன சொன்னார், ஜேசிடி ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். அவரை பார்த்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து சொல்ல போனேன். வாழ்த்து சொல்லிவிட்டு என்னை பார்த்து கேட்டார், என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஒரு 15 ஆண்டு காலமாக என்னுடைய ஃபைல் அரசாங்கத்தில் பெண்டிங்காக இருக்கிறது. ஏனென்றால் நான் சிலரை சந்தோஷப்படுத்த முடியாததால் அது ஃபைல் பெண்டிங்கில் இருந்தது. அவருடைய விஷயத்தை நான் அதெல்லாம் சொல்லாமல் ஒரு ஃபைல் பெண்டிங் இருக்கிறது என்று சொன்னேன். என்ன என்று கேட்டார். சொன்னேன், நம்புங்கள் ஜேசிடி, நான் 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த கம்பெனி நடத்தி கொண்டு வருகிறேன். 2 நாளிலே அதை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பி வைத்தார்கள் சொன்னார். அப்போ எதுக்கு சொல்கிறேன் என்றால், லஞ்ச லாவண்யம் இல்லாமல், எந்த பணமும் யாருக்கும் கொடுக்காமல், அது கீழே இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, மேலே இருக்கிற சிஎம்டிஏவாக இருந்தாலும் சரி, வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் சரி, மின்சார வாரியமாக என்ன உத்தரவு போட்டு விட்டார் என்றால், ஒரே ஒரு நயா பைசா வாங்கவும் கூட, வாங்கினாலும் விடமாட்டேன் என்று சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார். நீங்க நீங்க டிரான்ஸ்பரண்ட் என்ற வார்த்தையை சொன்ன உடனே நினைவுக்கு வந்ததெல்லாம் ஒரு நல்ல கவர்மெண்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா ஜாதி மத இன மொழி எல்லாம் கடந்து எல்லோரையும் ஒரே பார்வையிலே பார்க்கிற, எதற்கும் அஞ்சாது இருக்கிற, யாருக்கும் பயப்படாமல் இருக்கிற, எந்த நிர்பந்தத்துக்கும் அடியவரையாமல் இருக்கிற ஒரு முதலமைச்சர் நமக்கு இருக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. எனவே ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் ஆஃப் யூ டு ப்ரே ஃபார் ஹிம். நம்மால் முடிந்தது என்ன என்றால், இன்னும் அவரை நல்வழிப்படுத்துகிற, நீண்ட காலத்திற்கு இந்த சகோதரத்துவத்தோடு தமிழ்நாட்டை ஒரு அமைதி பூங்கா, எல்லாரும் என்ன விரும்புகிறோம், சண்டை சச்சரவு இல்லாமல், வழக்கு வியாஜியம் இல்லாமல், நிம்மதியாக தொழில் செய்ய வேண்டும், யாரும் இடையூறு செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, மிரட்டக்கூடாது, மோதல் வரக்கூடாது, இதை அதான விரும்புவோம். ஆக வீட்டிலே நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நம்மை பாதுகாக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிற நம்பிக்கையோடு நாம் தூங்க வேண்டும். அதைத்தான் அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப முயற்சி பண்றார். உங்களுக்கெல்லாம் தெரியாது, தேர்தலுக்கு முன்பாக அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனாலும் கூட அதில் எப்படி நிலை குலையாமல் ஒரு மனிதர் நின்றார் என்றால் அதற்கு காரணம் இறை அருள் இல்லாவிட்டால் அது முடியவே முடியாது. அந்த இறை அருள் இருக்கிற காரணத்தினால்தான் நானெல்லாம் அவருடைய செல்வாக்கில் 1000 விளக்கில் உங்களுடைய அருள் ஆசையோடு நான் வெற்றி பெற முடிந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அழையுங்கள் வருவேன், உங்களுக்கு பிரச்சனை என்றால் அழைக்காவிட்டாலும் வருவேன் என்று சொல்லி அமைகின்றேன். வணக்கம்.